ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னோட எக்லிப்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு வந்து மெயின் கிளாஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு கிளாஸ் வெஹிக்கிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த கிளாஸ் வெஹிக்கிள் வந்து பேரண்ட் கிளாஸாக இருக்க போது, கிளாஸ் பைக் வந்து சைல்டு கிளாஸாக இருக்க போகுது. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ண போது எக்ஸ்டென்ஸ். ஸோ இப்போ இந்த கிளாஸ் வெஹிக்கிளில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். வாய்ட் ஸ்பீட் வாய்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். லைக் சம்திங் லைக் 25 km/h சம்திங், இந்த மாதிரி ஏதோ இவ்வளோ ஸ்பீடில் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஸ்பீடு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். எல்லா வெஹிக்கிளுமே இந்த ஸ்பீடை ஓவர் ரைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பைக் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், வாய்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணி இந்த பைக் வந்து சம்திங் 35 km/h போகும் அப்படின்னு சொல்லி இந்த பைக் வந்து இந்த ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆனால் பாருங்கள், ஒருவேளை நான் ஓவர் ரைட் பண்ணாட்டினாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கோடு வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு ரூலை அந்த இடத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா சைல்ட் கிளாஸும் பேரண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்பீட் ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணுவேன், அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கொண்டு வருவேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் என்னவா மாற்றுறேன், அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றின உடனே எனக்கு வந்து எரர் வருது. என்ன எரர்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஸ்பீட் இன் டைப் வெஹிக்கிள் கேன் ஒன்லி பி டிஃபைன்டு பை அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லுது. ஸோ நான் இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? குட். அடுத்து திரும்பவும் எரர் காட்டுது. என்ன எரர், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டு நாட் ஸ்பெசிஃபை அ பாடி. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு பாடி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? கிளியராக நான் சொல்கிறது? இப்போ பாருங்கள், இப்போ நான் வேறு என்ன மெத்தட் வேணாலும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வாய்ட் பிராண்ட் XYZ பிராண்ட். ஓகே, இந்த மாதிரி வாய்ட் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷன் மட்டும் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் எல்லா சைல்ட் கிளாஸும் அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ எனக்கு இங்கே எரர் வருது. பார்த்தீங்களா, ஒரு எரர் வருது. ஆனால் இப்போ நான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எடுத்துட்டேன்னா இந்த எரர் வந்து எனக்கு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இங்கே இந்த ஸ்பீட் அப்படின்ற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா, ஓகே, ஸ்பீட் அப்படின்ற இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணி ஆகணும், வாய்ட் ஸ்பீட் அப்படின்ற அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை இங்கே எடுத்து அதுக்கு நான் ஒரு பாடி க்ரியேட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே நான் போடுறதுனால இந்த ஒரு ரூலை என்னால் இம்ப்ளை பண்ண முடியுது. இப்போது இந்த வாய்ட் ஸ்பீட் இல்லைனா எனக்கு வந்து எரர் வரும். இதே நான் அந்த வாய்ட் ஸ்பீடை நான் போட்டேன்னா எனக்கு வந்து எரர் வராது. ஸோ வாய்ட் ஸ்பீட் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து போடுறேன். திரும்ப கிளாஸ் கார் போடுறேன். கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். திரும்பவும் எனக்கு என்ன வருது, எரர் வருது. இந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் ஓவர் ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக திரும்பவும் இங்கே எரர் வருது. ஏன்னா ஸ்பீடுன்ற ஃபங்க்ஷனை ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸை கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடுன்றது ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஜென்ரலி நான் அகெயின் சொல்கிறேன், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது அப்படின்னா எல்லா சைல்டு கிளாஸஸும் பேரண்ட்டில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ஆல்சோ டு நாட் ஹாவ் அ பாடி. ஓகேவா? ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, see you next video. Bye bye.